வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன மருமகள் சீரியல்ல என்ன எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சித்ரா வெளியில சுமங்கலி பூஜை போஸ்டர் பார்த்துட்டு வந்து சொல்லிட்டு இருக்க. ஆளுக்கு கத்திட்டு இருக்காங்க. வெளியே சுமங்கலி பூஜை நடக்கிறதுக்கும் வீட்டுக்குள்ள கல்யாணம் நடக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் ஈஸ்வரி? மனசார சாமி கும்பிட்டா அவளுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும்னு அவ நம்புறா போல இருக்கு. இதனால இந்த சுமங்கலி பூஜைய அவ பண்ண போறா. இதெல்லாம் நீ நடத்தக்கூடாதுன்னு நாம சொல்ல முடியாது சாவித்ரி. அவ நம்பிக்கைக்கு ஏத்த மாதிரி அவ என்ன பண்ணணுமோ அத தாராளமா அவ பண்ணிட்டு போகட்டும். யாருக்கும் தொந்தரவு இல்லாம வீட்டுக்கு வெளியே தானே அவ பண்ண போறதா சொல்றா. இதுல உனக்கு என்ன சாவித்ரி பிரச்சனை? பண்ணிட்டு போகட்டும் விடுங்கறாங்க மோகனா. எனக்கு உள்ள வேலை இருக்கு, நான் வரேன்னு அவங்க கிளம்பிட. மதனி மதனின்னு சாவித்திரியும் அத்தை அப்படின்னு தாமரையும் கூப்பிட்டு பாக்குறாங்க. மோகனா கண்டுக்கவே இல்ல. அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. தமிழ் அவங்கள கொஞ்சம் நன்றியோட பாத்துட்டு இருக்க. அவங்க எப்படி சொல்லிட்டு போறாங்க பாருங்க மதனி அப்படின்னு ஈஸ்வரி கிட்ட நியாயம் கேட்க. விடுங்க அத்தாச்சி, சீப்ப ஒளிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்னு போயிடுமா என்ன? இவ சுமங்கலி பூஜை பண்ணாலும் சரி, என்ன கூத்து பண்ணினாலும் சரி, நடக்க போற கல்யாணத்தை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, அதையும் பாத்துரலாம் அப்படின்னு தமிழ் சொல்ல, எரிக்கிற மாதிரி அவங்கள பாத்துட்டு, என்னடி எங்களுக்கே சவாலா அப்படின்னு சாவித்திரி கேட்க, நீங்க 4 பேரு எனக்கு சவால் விடுறீங்க, நான் ஒத்த ஆளா உங்க 4 பேருக்கும் சவால் விடுறேன். நாளைக்கு இந்த கல்யாணம் நடக்குதா இல்லையான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். சரி, நாளைக்கு சுமங்கலி பூஜைக்கு பண்ண வேண்டிய ஏற்பாடெல்லாம் நிறைய இருக்கு, நான் போய் என் வேலையை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அங்கிருந்து ஸ்டைலா திரும்பி போக 4 பேரும் அவளை எரிச்சலா பாத்துக்கிட்டு இருக்காங்க. சேது அவரோட ரூம்ல படு டென்ஷனா நெகத்தை கடிச்சு துப்பிக்கிட்டு இருக்க. பக்கத்துல கருப்பு உட்கார்ந்து இருக்காரு. மாப்ள அப்படின்னு கருப்பு கூப்பிட, மாமா நெசமாவே எனக்கும் தாமரைக்கும் கல்யாணம் நடக்க போகுதா மாமா? இங்க என்ன நடக்குதுன்னே எனக்கு ஒண்ணுமே புரியாம பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு மாமா. சொல்லாம கொல்லாம எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு ஓடி போயிடலாமான்னு தோணுது. ஆமா, பேசாம எங்கேயாச்சும் ஓடி போயிரவா? நான் ஓடி போயிட்டா இந்த கல்யாணம் நடக்காதுல்லன்னு பயங்கர தவிப்போட சேதுபதி கேட்டுக்கிட்டு இருக்க. வரல மாப்ள மாப்ள டேய் மாப்ள, என்னையா நீ பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்க இப்படி? எது செய்யறதா இருந்தாலும் உங்க அத்தைய ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு. நீ ஓடி போயிட்டா உங்க அத்தை உன்னை சும்மா விட்டுருமா? மாப்ள, உன்னைய மட்டும் இல்லாம உங்க அப்பாவையும் சேர்ந்து அசிங்கப்படுத்துமியா? உங்க அத்தை குணம் தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்கிற நீ, அது சரியான சதிகாரி மாப்ள அப்படின்னு கருப்பு சொல்ல. ரொம்பவே சங்கடப்படுற சேதுபதி, மாமா அப்ப நான் பேசாம செத்துரட்டுமான்னு கேக்குறாரு. பதறி போற கருப்பு, இலை என்ன வார்த்தை பேசுற நீ அப்படின்னு கத்த. மாமா நான் செத்துட்டா இந்த கல்யாணம் நடக்காது இல்லன்னு சேது மறுபடியும் சொல்ல. ஏய் மாப்ள, அப்படியே அடிச்சிட போறேன், என்ன பேச்சியா பேசிட்டு இருக்க, அறிவு கெட்டத்தனமா அப்படின்னு கருப்பு கத்திட்டு இருக்க. மாமா எனக்கு கோவம் கோவமா வருது மாமா அப்படின்னு சேது சொல்லிட்டு இருக்க. தமிழ் அங்க வர்றாங்க. அவங்க மெதுவா கதவை திறந்துகிட்டு உள்ளர வந்து, அண்ணே அப்படிங்க வாமாங்கிறாரு. அவரு மறுபடியும் அண்ணன்னு கூப்பிட சொல்லுமாங்கிறாரு. கொஞ்சம் அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு தமிழ் சொல்ல, சரிம்மா சரிம்மா நீ பேசு. மாப்பிள எனக்கு ஒரு சோலி இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன், தேவையில்லாம எதையும் யோசிக்காதய்யா அப்படிங்கிற கருப்பு அங்கிருந்து போயிட. தமிழ்ச்செல்வியை நிமிர்ந்து பார்க்க முடியாம சங்கடமா தலைய குனிஞ்சிட்டு இருக்காரு சேதுபதி. மாமா நான் எதுக்கு இங்க வந்திருக்கேன்னு தானே யோசிக்கிறீங்க? இங்க பாருங்க, மறுபடியும் மறுபடியும் எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. நீங்க எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டீங்கன்னு சொல்லி சொல்லி எனக்கு அலுத்து போச்சு. இப்ப நான் ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன். இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு திரும்ப திரும்ப உங்க மனசுக்குள்ள நீங்க ஓட்டி பாருங்க. அத அலசி ஆராய்ஞ்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு தமிழ் சொல்ல. அப்படின்னு நிராசையா எழுந்திருக்கிறாரு சேது. அவங்க உங்களுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணட்டும், மணமேடை போடட்டும், தாலி எடுத்து உங்க கையில கூட குடுக்கட்டும். ஆனா அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் நீங்க இத பத்தி யோசிச்சுக்கிட்டே இருங்க. இந்த விஷயத்துல கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது ஒரு துப்பு கிடைக்கதான் போகுது. அத வச்சு உங்களுக்கு ஒரு வழி பொறக்கதான் போகுது. இங்க பாருங்க, நீங்க ஏன் சேது மாமா, நீங்க ஏன் புருஷன், உங்களை எவ்வளவுக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு தமிழ் உறுதியா சொல்ல. சேது மெதுவா திரும்பி பாக்குறாரு. நான் இதுக்காக எல்லார்கிட்டயும் போராடி பார்த்துட்டேன். கடைசியா நானு கேட்க போறது நான் கும்பிடுற சாமி கிட்டதான். நான் கும்பிடுற சாமி இந்த விஷயத்துல எனக்கு துணை நிக்கும்னு நான் நம்புறேன். நீங்களும் நம்புங்க. நாம 2 பேரும் சேர்ந்து இந்த விஷயத்துல ஜெயிக்கணும் அப்படின்னு தமிழ் சொல்ல. நம்பிக்கையே இல்லாம பாக்குறாரு சேது. நீங்க நம்பிக்கையோட இருங்க மாமா, நான் அவ்வளவுதான் சொல்லுவேங்கிற தமிழ் திரும்பி 2 எட்டு வைக்கிறவங்க அப்படியே நிக்கிறாங்க. மறுபடி திரும்பி சேதுவ மாமான்னு கூப்பிட ங்கிறாரு. இங்க வாங்க, உங்களதான் சொல்றேன், இங்க வாங்க அப்படிங்க. அப்படியே மெதுவா ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு. கீழ குனிங்க, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும், கொஞ்சம் கீழ குனிங்க அப்படின்னு தமிழ் சொல்ல. ஒரு எட்டு முன்னாடி வந்து மெதுவா தலைய கொஞ்சம் கீழ குனிறாரு சேது. சேதுவோட முகத்தை தமிழ் கையில எடுக்க. சாவித்திரியும் தாமரையும் அங்க வர்றாங்க. சேதுவோட முகத்தை மெதுவா கையில எடுத்து கன்னத்துல ஒரு முத்தம் கொடுக்கறாங்க தமிழ். அவங்க அடுத்தடுத்து முத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்க. வெளியே நின்னு பாக்குற சாவித்திரியும் அவங்க மகளும் இத பார்த்து பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க. தமிழ்ச்செல்வி அவரோட முகத்தை நிமித்தி கண்ணை பாத்துக்கிட்டு இருக்க. அம்மா அவள அப்படின்னு தாமரை பாய இழுத்து பிடிச்சுக்கிறாங்க அவங்க அம்மா. ஐ லவ் யூ மாமா, திரும்பவும் சொல்றேன்,
என் புருஷன் எனக்கு மட்டும்தான். எவ்வளவுக்கும் உங்கள பங்கு போட நான் விடமாட்டேன். அப்படிங்கிற தமிழ் அவர் முகத்துல இருந்து கையெடுத்துக்க சேது மெதுவா நிமிர்றாரு. எவ்வளவு தைரியம் இருந்தா அவர் முகத்துல முத்தம் குடுப்பா? சும்மா விடக்கூடாதுமா இவள அப்படின்னு மறுபடியும் தாமரை பாய போக தடுத்து நிறுத்தி வான்னு மகள கூட்டிட்டு போறாங்க சாவித்திரி. நான் வர்றேன்னு தமிழ் கிளம்ப அவங்களையே பாத்துட்டு நிக்கிறாரு சேது. ஓலை குடிசைக்கு போற தமிழ ஏன்னு சாவித்திரி கூப்பிட திரும்பி நிக்கிறாங்க தமிழ். அம்மாவும் பொண்ணு வந்து நிக்கிறாங்க. தாமரை தமிழ்ச்செல்வி வெறியா பாத்துட்டு இருக்க. ஏய், என்னடி பண்ணிட்டு இருந்த உள்ளர? உன்னதான் கேக்குறேன், என்னடி பண்ணிட்டு இருந்த உள்ளர அப்படின்னு சாவித்திரி மறுபடியும் கேட்க சிரிக்கிற தமிழ். இது என்ன கேள்வி? ஏன் புருஷன்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். பேசி முடிச்சிட்டு வரும்போது அவருக்கு முத்தம் கொடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு தோணுச்சு. அதான் ஒரு முத்தமும் கொடுத்தேன்னு சிரிச்சுட்டே தமிழ் சொல்ல அப்படியே கோப கண்ணலோட அம்மாவை பாக்குறாங்க தாமரை. நீங்க 2 பேரும் இம்புட்டு கோவமா இருக்கீங்கன்னா அப்போ நான் என் புருஷனுக்கு முத்தம் கொடுத்ததை நீங்க 2 பேரும் பாத்தீங்களா? புருஷன் பொண்டாட்டி நாங்க 2 பேரும் இப்படி அந்யோன்யமா இருக்கிறத ஒளிஞ்சிருந்து பாத்திருக்கீங்களே, கொஞ்சம் கூட உங்களுக்கே இது அசிங்கமா இல்ல அப்படின்னு தமிழ் கேட்க. ஏய், சேது நாளைக்கு என் மகளுக்கு புருஷனாக போறவன், நாளைக்கு அவளை தொட்டு தாலி கட்ட போறவேண்டி அப்படின்னு சாவித்திரி சொல்ல. நீங்க சொல்றது எல்லாமே நாளைக்கு. நாளைக்குதே உங்க மக கழுத்துல அவர் தாலி கட்டினாதான் அவரு உங்க மகளுக்கு புருஷன். ஒருவேளை கட்டலன்னா என்ன பண்ணுவீங்க? ஆனா இன்னைக்கு இந்த நிமிஷம் அவர் என்னோட புருஷன். அவர்கிட்ட பேசுறதுக்கும் அவருக்கு முத்தம் கொடுக்கறதுக்கும் இன்னும் சொல்ல போனா அப்படின்னு தமிழ் நிறுத்த பயங்கரமா பரிதவிக்கிறாங்க தாமரை. சாவித்திரி முறைச்சிட்டு இருக்க. விடுங்க, இதெல்லாம் எதுக்கு சொல்லிக்கிட்டு? அவர்கிட்ட எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அத பத்தி கேள்வி கேட்கறதுக்கு தான் உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் புருஷன் பொண்டாட்டி இவ்ளோ அந்யோன்யமா இருக்காங்களேன்னு நீங்க எங்கள பார்த்து பொறாமப்படாம நடக்காத கல்யாணத்த நினைச்சு கனவு கண்டுட்டு இருந்தீங்களே, அதுக்கு போய் ஏற்பாடு பண்ணுங்க போங்க அப்படின்னு தமிழ் பேசிட்டு இருக்க. ஏய், இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறமும் எந்த தைரியத்துல நீ இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்ற அப்படின்னு சாவித்திரி கேட்க. ஒத்த விரல வானத்தை நோக்கி நீட்டுற தமிழ்ச்செல்வி. அந்த சாமி எனக்கு துணை இருக்குங்கிற தைரியத்துலதான். நான் கும்பிடுற அந்த சாமி என்ன கைவிடாது. நீங்க எப்பவும் போல கல்யாணம் ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க போங்க. அது நடக்குதா இல்லையான்னு நாளைக்கு பாத்துக்குவோம் அப்படின்னு தமிழ் சொல்ல. அதுவரையிலும் அமைதியா இருக்கு தாமரை. சொடக்கு போட்டு சவால்டி, அதையும் பார்க்கலாம். சேது மாமா கையால ஏன் கழுத்துல நான் தாலி கட்டிக்கிட்டு வந்து உன் கண்ணு முன்னாடியே அந்த தாலிய தூக்கி காட்டல, என் பேரு தாமரை இல்லடிங்கிறாங்க அவங்க. அவங்க அம்மாவும் சிரிக்க. தாமரை இல்லைன்னா மறிக்குழுந்துன்னு மாத்திக்கோங்க, இல்ல செம்பருத்தின்னு வச்சுக்கோங்க, இல்ல ரோஜா மல்லி முல்லைன்னு என்ன வேணா உங்க உரிமைப்படி மாத்திக்கோங்க. வர்ட்டா அப்படின்னு அவங்க சீரியஸா சொன்னதை காமெடியா மாத்திடுறாங்க தமிழ். நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம் அப்படிங்கிற தமிழ் திரும்பி நடக்க அவங்களோட நீல ஜட 3 அடி பின்னாடி போகுது. அம்மா, நான் கட்டிக்க போறவருக்கு முத்தம் கொடுத்தது இல்லாம என்ன பேச்சு பேசிட்டு போற பாத்தியாமா அப்படின்னு தாமரை கத்த. விடுடி, இப்ப நம்ம கவனம் எல்லாம் நடக்க போற கல்யாணத்து மேலதான் இருக்கணும். இத நினைச்செல்லாம் நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத, பாத்துக்கலாண்டின்னு சாவித்திரி சொல்ல. பெரிய பெரிய மூச்செடுத்து கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க தாமரை. ஆறுமுகம் கட்டில்ல குப்புறப்படுத்து தூங்கிட்டு இருக்க. கதவை திறந்துட்டு வெளியே வர்ற அவங்க அக்கா. ராத்திரி முழுக்க குடிச்சிருப்பான் போல இருக்கு. எப்ப வந்து படுத்தான்னு தெரியல. பொழுது விடிச்சு பொழுது போச்சு, இன்னமும் தூங்கிட்டு இருக்கிறான். என்ன நினைச்சிட்டு இருக்கா இவன்? சோறு தண்ணி திங்காம பகல் பூரம் சுத்திட்டு குடிச்சிட்டு வந்து படுத்திருக்கிறான் இவன அப்படின்னு கோவப்படுற அவங்க அக்கா போய் மகள தண்ணிய முன்ட்டு வந்து அவர் மேல ஊத்தறதுக்கு யோசிக்கிறாங்க. அலார்னு ஊத்திட ஆறுமுகம் பதறி அடிச்சு எந்திரிக்கிறாரு. தாய் டூங்கிறவரு அவங்க அக்காவை பார்த்துட்டு அக்கா நீயாங்கிறாரு. டவல் எடுத்து முகத்தை துடிச்சிட்டு என்னக்கா இது, முகத்துல தண்ணியெல்லாம் அடிச்சு எழுப்பி விடுற அப்படின்னு கேட்க. டேய், நீ பண்றது உனக்கே நல்லா இருக்கா? நேத்து ராத்திரி எப்ப வந்து வீட்டு வாசல்ல படுத்தன்னே தெரியல. நானும் சரி எழுப்ப வேண்டான்னு நினைச்சா பொழுது விடிஞ்சு பொழுது போனது கூட தெரியாம இன்னும் இப்படி தூங்கிட்டு இருக்கிற. உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கிற? எதுக்கு இப்படி குடிச்சிட்டு வந்து உடம்புக்கு எடுத்துக்கிற அப்படின்னு அவங்க அக்கா கேட்க. அக்கா, நான் தினமும் குடிக்கலக்கா, நேத்து மட்டும்தான் கொஞ்சமா சாப்பிட்டுட்டு வந்தேன். உடனே இதுக்கெல்லாம் நீ என்னை திட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு ஆறுமுகம் சொல்ல. என்னது, கொஞ்சமா குடிச்சிட்டு தான் ஒரு நாள் ஃபுல்லா தூங்குறியா? உன் வயசுல இருக்க பசங்கள்லாம் பொழப்ப பாக்கணும்னு எவ்வளவு பாடுபட்டு உழைச்சிட்டு இருக்காங்க தெரியுமா? உனக்கு கொஞ்சமாச்சும் அந்த பொறுப்பு இருக்காடா அப்படின்னு அவங்க அக்கா கத்திக்கிட்டு இருக்க. அக்கா, சும்மா என்ன திட்டிகிட்டே இருக்காதக்கா, நான் என்ன வெட்டியாவா இருக்கேன்? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நேத்து கூட நான் சொல்லையா சம்பாரிச்சேன். ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு எந்திரிக்கிறவரு அப்பா அம்மானுக்கு முளைகிட்டு லுங்கியை இறுக்கி கட்டிக்கிட்டு நாள் சில்வர் தவளைக்குள்ள போட்ட பணப்பைய எடுக்கிறாரு. இந்தா அப்படின்னு நீட்ட அவங்க அக்கா கையில வாங்குறாங்க. நேத்து கூட நான் 5 லட்சம் ரூபாய் சொல்லையா சம்பாரிச்சுட்டு வந்திருக்கேன். ஏற்கனவே உங்ககிட்ட 3 லட்சம் ரூபாய் இருக்குல்ல, அதோடவே சேர்த்து இதையும் வைக்கா. டாக்டர் ஆபரேஷனுக்கு 10-15 லட்சம் ரூபாய் ஆகும்னு சொன்னாருல்ல, அதுக்குத்தான் உன் தம்பி இப்படி சம்பாரிச்சு கொண்டு வந்திருக்கேன். இத பாருக்கா, உன் தம்பி இருக்கிற வரைக்கும் நீ எதுக்கும் ஒண்ணுக்கும் கவலைப்படாத அப்படின்னு ஆறுமுகம் சொல்ல. அதுவரையிலும் அதிர்ச்சியில இருந்த அவுக்காங்கா.
ஏய் உனக்கு எதுடா இவ்ளோ பணங்கிறாங்க? அதான் சொன்னேன்ல சம்பாரிச்சு கொண்டு வந்தேன்னு. உன் தம்பிய பார்த்தா பொறுப்பு இல்லாம ஊர் சுத்திட்டு இருக்க மாரி இருக்கா? ஆறுமுகம் சொல்லிட்டு இருக்க. மாமான்னு கொட்டு குழந்தை ஓடி வர்றா. டேய் செல்லக்குட்டி, வா 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 அப்படின்னு ஹக் பண்ணிக்க. மாமா எனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கீங்களான்னு குழந்தை கேக்குறா. வாங்கிட்டு வந்திருக்கேன்டா. நீ கேட்ட சாக்லேட் தான். பைக்குள்ள பிஸ்கட் சாக்லேட் இருக்கும். எடுத்து குடு. எடுக்கா எடுக்கா. நீ கேட்ட அதே சாக்லேட் தானே குழந்தைகிட்டயும் அக்கா கிட்டயும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காரு ஆறுமுகம். உங்க அக்கா சாக்லேட் எடுத்து கொடுக்க, இந்த உனக்கு உனக்கு இது உனக்கு தானே பாப்பா கையில கொடுக்கறாரு ஆறுமுகம். தேங்க்யூ மாமான்னு சொல்லிட்டு குழந்தை. மாமா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு நாள் நானும் அம்மாவும் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது அம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அந்த இடத்துல ஆளுங்களும் வேற யாரும் இல்ல மாமா. நான் ரொம்ப பயந்து அழுதுட்டேன் தெரியுமா? அப்புறம் ஹாஸ்பிடலுக்கு கொண்டு போய் அம்மாவை சேர்த்ததுக்கு அப்புறம் அம்மாவுக்கு சீக்கிரம் ஆபரேஷன் பண்ணணும் டாக்டர் சொன்னாங்க மாமா அப்படின்னு குழந்தை சொல்லிட்டு இருக்க. ஆறுமுகம் கண்ணெல்லாம் கலங்கிடுது. அக்கா பாப்பா என்ன சொல்றா? பாப்பா சொன்னதெல்லாம் உண்மையான்னு கேக்குறாரு. டேய் நீ போய் முதல்ல பல்ல விளக்கிட்டு குளிச்சிட்டு வா. நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன்னு உங்க அக்கா சொல்ல, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. பாப்பா சொல்றது உண்மையா? ரோட்ல மயங்கி விழுந்தியா? உன்னையத்தான் கேக்குறேன், ரோட்ல மயங்கி விழுந்தியான்னு அப்படின்னு ஆறுமுகம் கேட்க. ஆமாண்டா, ரோட்ல நடக்கிறப்போ தலை சுத்துற மாதிரி இருந்துச்சு. அதனால அப்படியே மயங்கி விழுந்துட்டேங்கிறாங்க உங்க அக்கா. இதையே முன்னாடியே நீ என்கிட்ட சொல்லலன்னு ஆறுமுகம் கேட்க. சொன்னா உடனே நீ ஊருக்கு வரேன்னு கிளம்பி வந்துருவ. உன் பொழப்ப கெடுக்கணும்னு நான் விரும்பல. அதனாலதான் சொல்லல. நல்ல நேரத்துக்கு பக்கத்து ஊருக்காரமா அந்த பக்கமா வந்தாங்க. அவங்களும் அவங்க புருஷனும் என்னை கூட்டிட்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்ததுனால அன்னைக்கு என்ன காப்பாத்த முடிஞ்சது. இல்லனா அன்னைக்கே நான் போய் சேர்ந்திருப்பேன் அப்படின்னு அவங்க அக்கா சொல்ல. அக்கா என்னக்கா இப்படிலாம் பேசுற? நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவுமே ஆகாதுன்னு சொல்லியிருக்கனா இல்லையா? ஆறுமுகம் கேட்க. சரிடா சரி விடு அப்படிங்கிறாங்க அவங்க அக்கா. சரி விடுக்கா. உன்னை காப்பாத்துனது யாருங்கிறாரு. பக்கத்து ஊருக்காரங்க தான்டா. அவங்க பேரு கூட வசந்தின்னு சொன்னாங்க. ஏன்டான்னு அவங்க அக்கா கேட்க. முதல்ல நாளைக்கு காலையில அவங்க யாருன்னு விசாரிச்சு நேரடியா பார்த்து ஒரு நன்றி சொல்லிட்டு வந்துருவோம்க்கா அப்படின்னு அறுமுகம் சொல்ல. நானும் அவங்கள பார்த்து நன்றி சொல்லணும்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன். நீயும் இப்ப அதே மாதிரி சொல்ற. சரி நாளைக்கு போலாம். நீ முதல்ல எந்திரிச்சு போய் பல்ல விளக்கிட்டு குளிச்சுட்டு வா போ. போ. டேய் போடா போ அப்படின்னு அவங்க அக்கா சொல்ல. அதான் நீ ஏற்கனவே குளிப்பாட்டிட்டியே அப்படிங்கிற ஆறுமுகம் எழுந்து பின்னாடி போறாரு. தமிழ்ச்செல்வி சேதுவுக்கு முத்தம் கொடுத்ததையே நினைச்சு நினைச்சு வெந்துகிட்டு இருக்காங்க தாமரை. என்ன தைரியம் இருந்தா சேது மாமாவுக்கு அவ முத்தம் கொடுப்பா அப்படின்னு தாமரை பொறுமிக்கிட்டே இருக்க. ஏய் தாமரை, நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னும் என்னடி யோசிச்சுட்டு இருக்கேன்னு அவங்க அம்மா கேக்குறாங்க. சீக்கிரம் தூங்குனாதானே முகம் பளிச்சுன்னு இருக்கும். ஏய் தாமரை, ஏய் உங்கிட்ட தாண்டி பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சாவித்திரி சொல்ல. அம்மா சும்மா இருக்கியா அப்படின்னு தாமரை கத்துறாங்க. ஏய் இப்ப ஏண்டி இவ்வளவு கோவமா பேசிட்டு இருக்கிற அப்படின்னு அவங்க அம்மா கேட்க. பின்ன கோவப்படாம என்ன செய்ய சொல்ற? சேது மாமா நான் கட்டிக்க வேண்டியவரு. நாளைக்கு இந்நேரம் நாங்க புருஷன் பொண்டாட்டியா இருப்போம். அப்படி இருக்கப்ப அவருக்கு போய் அவ முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கறா அப்படின்னு தாமரை சொல்ல. ஐயோ இருக்க பிரச்சனையில இவ வேறன்னு நினைக்கிற சாவித்திரி அப்படியே உன்னைய அடிக்கணும் போல இருக்கு. இது ஒரு விஷயம்னு இதுக்காக இப்ப மூஞ்சி தூக்கிட்டு உட்கார்ந்து இருக்கியா? இதோ பாருடி, அவ சொன்ன மாதிரி நாளைக்கு கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் தான் நீ சேதுவுக்கு பொண்டாட்டி. ஆனா அந்த தமிழ்ச்செல்வி இந்த நிமிஷமே சேதுவோட பொண்டாட்டி. அவ சொன்ன மாதிரி அவனுக்கு அவ முத்தம் கொடுப்பா, என்ன வேணாலும் செய்வா. அதை ஏன் எதுக்குன்னு கேக்குறதுக்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஏய் இத பாருடி, எதுவுமே நடக்காதத வச்சு சேது உன்னை கெடுத்துட்டான்னு நாடகமாடி அத நம்ம இந்த கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்திருக்கோம். இந்த நேரத்துல நீ தேவையில்லாததெல்லாம் போட்டு யோசிச்சுட்டு இருக்காத. நாளைக்கு இந்நேரம் சேது உன் கழுத்துல தாலி கட்டி இருப்பான். உனக்கும் சேதுவுக்கும் நாங்க எல்லாரும் சேர்ந்து முதலிரவுக்கான ஏற்பாடு பண்ணியிருப்போம். எப்படியோ இந்த விஷயத்துல முக்கால் கிணறு தாண்டியாச்சு. இப்ப முழு கிணறையும் தாண்டறதுக்கான வழிய பாருடி. அதை விட்டுட்டு முத்தம் கொடுத்தா இத கொடுத்தா அத கொடுத்தான்னுட்டு பேசாம தூங்குடி போடின்னு யதார்த்தத்தை மகளுக்கு புரிய வைக்கிறாங்க சாவித்திரி. அப்படின்னு அவங்க அம்மா முந்தானிய உதறிட்டு வெளியே போக. ஏய் தமிழு, சவால் விட்டல்ல, ஜெயிச்சு காட்டுறேன்டி அப்படின்னு தாமரை முறப்பா மனசுக்குள்ள சொல்லிக்கிறாங்க. மீது என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.